இங்க ஒரு சைக்கோ பாலத்து மேல நின்னுட்டு கீழே போற கார் மேல கல் எடுத்து அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல ஒரு கார் தப்பிச்சு போயிடுது. இத பார்த்தமே சைக்கோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான், இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளும் ஏதாச்சும் பிரச்சனை மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அதுக்கடுத்து இவங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்தமே அந்த சைக்கோக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பொண்ணை காட்டி இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன், யாருமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ கூட கொஞ்சம் தப்பா இருந்துட்டு அவளை கைத்து நெரிச்சு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை ஹீரோ ஃபர்ஸ்ட் விளையாட்டா தான் நினைச்சுக்கிறான். ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்றானா ஹீரோட வீட்டுக்கே வரா. அப்பதான் தெரியுது ஹீரோக்கு அந்த பொண்ணு தன்னோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அந்த பொண்ணும் ஹீரோ வந்து பார்த்தா கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தால கடுப்பான சைக்கோ என்ன பண்றான், நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரலனா பொண்ணை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோ பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அதை அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ஒரு பிளான் போட்டு பிடிக்கணும் அப்படின்றாங்க. அதனாலேயே அந்த சைக்கோ சொன்ன இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா 3 பேரும் போயிருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தா அந்த பையனை காணோம். என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் நேரா ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் தப்பா இருக்க ட்ரை பண்ண அவங்க அம்மா ஏற்கனவே வருவான் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல ஒரு கேமரா அவனை கைங்கலமா மாட்டி விடுறாங்க.